வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சமீபத்தில் நான் துறையூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு விசேஷத்துக்காக போயிருந்தேன். கோட்டாத்தூர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரை சுற்றியும் சரி, மற்ற அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஊர்களையும் சரி, நிறைய கட்டடங்கள், பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட, மரபு முறையில் கட்டப்பட்ட நிறைய கட்டடங்கள், வீடுகள் பாழடைஞ்சு போய் கிடந்துச்சு. சில வீடுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. அந்த ஊரை சுற்றியுமே நிறைய வீடுகள், நான் வேறு எங்கேயும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அந்த வீடுகளை எல்லாம் வீடியோவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த கட்டட அமைப்புகள் நிறைய விஷயங்கள் அதில் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதாவது இந்த மரபு கட்டடக்கலையில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. மேலே அந்த மெட்ராஸ் டெரேஸ் ரூஃப் அதுதான் போட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே பாழடைஞ்சு போய் இடிஞ்சு போய் கிடக்கு. கதவெல்லாம் திறந்து கிடக்குது. யாருமே குடியில் ஒரு சின்ன வீடு தான். இந்த கதவுகளை பாருங்கள், அந்த காலத்து கதவு. மேலே ஒரு கண்ணாடி இருக்குது. முழுக்க முழுக்க சுண்ணாம்பு மணல் வச்சு கட்டின வீடு தான் அது. மேலே அந்த துலாக்கட்டை பாருங்கள், தேக்கு மரம் தான் அது. எல்லாம் பாழடைஞ்சு போய் கிடக்குது. அந்த கூரையும் அந்த துலாக்கட்டை அந்த கூரையும் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போச்சு. ஒரு பாதி இடிஞ்சு போச்சு, மீதி பாதி இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. இந்த வீடு பாழடைஞ்சு போச்சு, இடிஞ்சு போச்சு, அதனால் இதில் யாரும் இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள் நல்ல நிலைமையில் இருக்குது. அந்த வீடுகள்லையும் யாரும் இல்லை, அதுவும் சும்மா பூட்டி தான் கிடக்குது. நான் அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சுவர் பாருங்கள், கிட்டத்தட்ட தரையிலேருந்து 2-3 அடிக்கு கருங்கல்லில் கட்டிட்டு அதுக்கப்புறம் செங்கல் வச்சு கட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்து பார்த்தது, இந்த செங்கல் சுவர் வெறும் மண்ணை குடைச்சி மண்ணில் தான் ஏற்றிருக்கிறாங்க. மேலே சுண்ணாம்பு வச்சு காரை பூசிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு கருங்கல் சுவர் எழுப்பிட்டு அப்புறம் அதுக்கு மேலே மீதி உள்ள இடங்கள் செங்கல் சுவர் வச்சுருக்கிறாங்க. செம்மண்ணை குழைச்சி சுவர் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த செங்கல் சுவர் இதுக்கு இடையில் மண் குழைச்சி பூசிருக்காங்க. மண்ணும் சுண்ணாம்பு வச்சு பூசிருக்கிறாங்க. மேலே போட்டிருக்கிறது சுண்ணாம்பு காரை. 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த கட்டடம் கட்டி. பராமரிப்பு இல்லை, அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் ஒரு தாழ்வாரம். இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீடு. எந்த ஒரு டேமேஜும் பெருசாக இல்லை, நல்லா இருக்குது வீடு. ஆனால் யாருமே குடியில் பூட்டி கிடக்குது. இங்கே திண்ணை பாருங்கள், இது பாருங்கள். இது இந்த பில்டிங்கு நல்லா தான் இருக்குது. பெரிய அளவில் எந்த டேமேஜுமே இல்லை. கதவும் சரி, ஜன்னல்களும் சரி. இந்த தாழ்வாரம் கூட ஓரளவு நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் பராமரித்தாலே இன்னும் 50-100 வருஷத்துக்கு இந்த வீட்டில் குடியிருக்கலாம். அந்த அளவுக்கு தரமாக இருக்குது அந்த வீடு. பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு லைனாக, அடுத்தடுத்து வீடுகள் இந்த மாதிரி பாரம்பரிய வீடுகள் லைனாக இருக்குது. இந்த வீடு பாருங்கள். இந்த சுவரை நான் பார்த்தேன். உங்களுக்கு அஸ்திவாரத்தில் தரையிலேருந்து 5 அடி உயரத்துக்கு கருங்கல் வச்சு சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. மீதி அதுக்கு மேலே ஒரு 4-5 அடி, 5 அடியோ 6 அடியோ மண் சுவர். வெறும் மண்ணை குழைச்சி, களிமண்ணை குழைச்சி அதோட சுண்ணாம்பு அதெல்லாம் குழைச்சி சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அந்த மண் கரைஞ்சிருச்சு. ஆனால் அந்த 5 அடி உயர கருங்கல் சுவர் அப்படியே இருக்குது பாருங்கள், உறுதியாக. இது சுண்ணாம்பு காரை தான் அது. அதாவது கருங்கல்லில் சுண்ணாம்பு வச்சு பூசியிருக்கிறாங்க. அதே போல் மேலே பார்த்திங்கன்னா 5 அடி உயரத்துக்கு கருங்கல், அதுக்கப்புறம் ஒரு 5 அடி உயரத்துக்கு மண், அதுக்கப்புறம் 1 அடி உயரத்துக்கு செங்கல் வச்சு பீமு மாதிரி போட்டு அதுக்கு மேலே கூரை போட்டிருக்கிறாங்க. ஓடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதுலேயும் கூட பாருங்கள், அந்த செங்கல் சுவர்களுக்கு இடையில் சுண்ணாம்பு கலவை தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு வீடு. இது எல்லாமே வேறு வேறு வீடு. இந்த வீட்லேயும் யாருமே குடியில்லை. அந்த வீட்டுடைய கட்டுமானத்தை பாருங்கள், அந்த செங்கல் சுவர்களை பாருங்கள். செங்கலுடைய சைஸு பாருங்கள். இது இந்த கண்டி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லில் தான் இந்த சுவர் எழுப்பியிருக்கிறாங்க.
கண்டிக்கல்லை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. நார்மலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற செங்கல்லை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைஸு. பார்த்தீங்கன்னா தெரிந்த தாழ்வாரம், அந்த கல்லுலேயே அந்த தாழ்வாரம், செங்கல்லையே தாழ்வாரத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் இந்த வீடும் யாரும் குடியில்லை. இதெல்லாமே ஒழுங்காக பராமரித்தாங்கன்னா இதெல்லாம் குடியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு. இதுவும் பாருங்கள் 5 அடி உயரத்துக்கு அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க அந்த வீடு மாதிரி. ஆனால் அது 5 அடிக்கு மேலே மண் சுவர், இது செங்கல் சுவர். கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு இடத்துல இந்த வீடு, இதுவும் பாருங்கள். ஆனால் இதில் என்னென்னா இந்த வீட்டில் யாரோ குடியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் போகல. இது பாருங்களேன், அழகாக செங்கல் சுவர் எப்படி எழுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் பழைய வீடு தான். சில வீடுகளை பார்த்தேன் 1970களில் கட்டின வீடுகள், 60களில் கட்டின வீடுகள் கூட நான் பார்த்தேன். இந்த பகுதியில் நிறைய பாரம்பரிய வீடுகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் யாருமே குடியில்லை, பாழடைஞ்சு போய் கிடக்கு. இந்த மாதிரி மரங்கள் முளைச்சி கிடக்குது. இந்த செங்கல் பூராமே சுண்ணாம்பு கட்டுமானம் தான். சுண்ணாம்பு, மணல், கடுக்கா, பனவெல்லம். அதுபோல் பாருங்கள், மெயின் ரோட்டில் ஒரு வீடு பார்த்தேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி 2 கடை கட்டியிருக்கிறாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி கடைகள் நிறைய பார்த்துருக்குறேன். நீங்கள் பழைய படங்களில் இந்த மாதிரி கடைகள் பார்த்துருக்கலாம். குறிப்பாக பாக்யராஜ் படங்களில் கவுண்டமணி டெய்லர் கடை வச்சுருப்பார். இந்த மாதிரி கதவு தான் போட்டிருப்பார் அந்த கடைக்கு. ஒரு காமெடி கூட இருக்குது அதில். இந்த கதவு பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்து கட்டுமானம், அந்த காலத்து கதவுகள். ஆனால் இன்னமும் அப்படியே இருக்குது. பராமரிப்பு இல்லை, பூட்டி கிடக்கு. ஆனால் இன்னமும் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கடை. கடைக்கு பின்னாடி வீடு. இந்த கடையோட கதவுகளை பாருங்கள். இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடைகள். இப்படி தான் இருக்கும் கதவுகள். ஒவ்வொருத்தர் தனித்தனி பீஸாக கலட்டி எடுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இது ஒரு வீடு. பார்த்தா தெரியும் அந்த காலத்து கதவு. அகலம் குறைவான கதவு. கதவை தட்டுறதுக்கு ஒரு கொண்டி இருக்கும். அந்த கொண்டி அடித்து கதவை தட்டுவாங்க. இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள், மர வேலைப்பாடுகளை. இது என்ன மரத்தில் செஞ்ச கதவுன்னு தெரியல. இந்த கதவோட பூட்டு பாருங்கள். இதோட அந்த சாவி துவாரத்தை பாருங்கள். இந்த மாதிரிலாம் இப்போ வர்றதில்லை. அதே போல் விளக்கு மாடம். சின்னதாக ஒரு திண்ணை, அதுக்கு ஒரு தாழ்வாரம் போட்டிருக்கிறாங்க. அது ஓடு போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சுவரோட அமைப்பும் பாருங்கள். எல்லாமே சுண்ணாம்பு கட்டுமானம் தான். இந்த ஊர் மட்டும் இல்லை, அக்கம்பக்கத்து ஊர்கள்லையும் ஏறக்குறைய அந்த பகுதி முழுக்கவே இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல் நிறைய வீடுகள், பாரம்பரிய வீடுகள் இருக்குது. இந்த ஊர் மற்றும் சுற்றியுள்ள ஊர்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாரம்பரிய கட்டுமானங்கள் நிறைய இருக்குது. இது கல்லில் செஞ்ச மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தொட்டி. இது ஆடு மாடுகளுக்கு. அதை விட ஒரு வீடு காட்டுறேன் பாருங்கள். அழகான வீடு, பழைய வீடு தான். பராமரிப்பு நல்லா செஞ்சுருக்கிறாங்க. திண்ணையை பாருங்கள், வயசானவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி வீடுகளை பார்க்கவே முடியறதில்ல. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் இந்த பகுதி பக்கம் போனீங்கன்னா இந்த வீடுகளை நீங்களும் நேரில் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.